வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். வர்த்தக தடைகளை தகர்க்க உங்களுடன் பேச விரும்புகிறேன். பிரதமர் மோடிக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழைப்பு. விஜய் 30 நிமிடங்கள் மட்டுமே பேச வேண்டும், தொண்டர்கள் மரத்தில் ஏறி நிற்கக்கூடாது என்பன போன்ற 23 நிபந்தனைகளுடன் திருச்சி பிரச்சாரத்திற்கு மாநகர காவல்துறையினர் அனுமதி. நடிகை நயன்தாராவின் ஆவணப்படத்தில் இடம்பெற்றுள்ள சந்திரமுகி பட காட்சிகளை நீக்க கோரிய வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய ஆவணப்படத்தை தயாரித்த டார்க் ஸ்டுடியோ நிறுவனத்திற்கு அக்டோபர் 6ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேக வெடிப்பு, மழை, வெள்ளம், நிலச்சரிவுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இமாச்சல பிரதேசத்தை இன்று பார்வையிட்ட பிரதமர் மோடி மாநிலத்திற்கு ரூபாய் 1500 கோடி நிதி உதவி வழங்கப்படும் என அறிவித்தார். தற்போதைய சூழ்நிலையில் என்னால் உயிர் வாழ முடியாது, தயவு செய்து எனக்கு விஷமாவது கொடுங்கள். சிறையில் உள்ள நடிகர் தர்ஷன் நீதிபதியிடம் முறையீடு. பயிற்சிக்கு வரும் மாணவர்களின் தாயாரை மயக்கி உல்லாசம் அனுபவித்த கராத்தே மாஸ்டர் கைது. போலீஸ் விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயின. சென்னையில் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது. பாமக பெயர் மற்றும் சின்னம் தொடர்பான வழக்கில் ராமதாஸ் தரப்பில் கேவியட் மனு தாக்கல். தமிழகத்தில் 45 மாதங்களில் 6700 கொலைகள் நடந்துள்ளது. பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா குற்றச்சாட்டு. ரஷ்யாவில் மனிதர்களிடம் நடத்தப்பட்ட புற்றுநோய் தடுப்பூசி சோதனை வெற்றி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.